வணக்கம் நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. நம் உடலானது பஞ்சபூதங்களானது, அதுக்கு மிக முக்கியமானது உணவு. அதை எல்லாம் வெப்போட்டம் எல்லாத்தையுமே சரிப்படுத்துறதுக்காக நம்ம உணவு வகையிலேயே எவ்வளோ இருக்குது. பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாம் சமைச்ச உணவு எளிமையாக வீட்டிலேயே இருக்கக்கூடியது, ஈஸியாக கிடைக்கக்கூடியது. எங்கேயும் வெளியே போய் இதுக்காக தேடி கண்டுபிடிச்சி நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு அழகான ஒரு டிஃபன் ரெடி பண்ணலாம். நம்ம அதுவும் இந்த கீரையை வச்சு, இந்த காலத்தில் குழந்தைங்க யாருமே கீரையை சாப்பிட்றதில்ல. இந்த கீரையை வச்சு செய்கிறதுனால அதில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, உடம்புக்கும் நல்லது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த முளைக்கீரையை பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு நல்ல தகவல் ஒன்று சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். நான் இந்த முளைக்கீரை மண்ணில் தான் நமக்கு கிடைக்கிது. அதனால் அதை எப்படி சுத்தம் செய்கிறது அதை பற்றியே நம்ம கொஞ்சம் இப்போ பார்ப்போம். 2 பவுல் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு பவுலில் உப்பு போட்டு அலசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அலம்பும் போது கீழே மண் தங்கும். 2-3 தடவை நீங்கள் அலசிட்டதுக்கு அப்புறம் இது யூஸ் பண்ணலாம். அதே அந்த முளைக்கீரை தண்டையும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ரொம்ப நல்ல பயனுள்ள நல்ல விட்டமின்ஸ் அதில் இருக்குது. நம்ம இதுக்கு தேவையில்லை அரைக்கிறதுனால, இப்படி கலக்கிறதுக்கு. நீங்கள் சாதாரணமாகவே முளைக்கீரை தண்டை குழம்பு வைப்பாங்க, நிறைய பேர் சாம்பாரில் போடுவாங்க. எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. தண்டையும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த முளைக்கீரை இந்த மாதிரி இருக்கும். இதை நல்லா சுத்தம் செஞ்சு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் அரிசி மாவு, 1 குழிக்கரண்டி கோதுமை மாவு, வெல்லம் 1 கப்பு, முளைக்கீரை 1 கப்பு அரைச்சி வச்சுருக்கேன். நான் அரைச்சி விழுது இப்படி இருக்கும். ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல், நெய் வாசனைக்காக, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையானது. இந்த அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை எப்படி நம்ம கலக்கிறதுன்றது இப்போ பார்ப்போம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல அரிசி மாவில் 2 கப்பு நம்ம எடுத்துக்கிறோம். இது கூட 1 குழிக்கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு, இதில் கொஞ்சம் நெய், இதில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல், முக்கியமாக இந்த முளைக்கீரையை எப்படி நம்ம சுத்தம் செய்வதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இதை நல்லா 1க்கு 2 தடவை தண்ணியில், உப்பு போட்ட தண்ணியில் நல்லா அலம்பிட்டு அப்புறமா அதை அரைக்கணும். அடியில் மண் தங்கும். இதை அரிஞ்சிட்டு நம்ம அலம்பக்கூடாது. அலம்பிட்டு தான் நம்ம மிக்சியில் போட்டு இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இதையே நம்ம விட்டுக்கிறோம். இதில் நம்ம கொஞ்சம் வெல்லம் பிடிச்சி இதை சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவைன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கலக்கணும். தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு கலக்கி பார்ப்போம். ஏன்னா இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆக நீத்து போகும். கொஞ்சம் கெட்டிமாக கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான பக்குவம் வந்துடும். இதை கலந்துட்டு நம்ம அப்படியே எண்ணெய் காய வச்சு உடனேவும் செஞ்சுக்கலாம். இதை நல்லா கலக்கணும், அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் ஊறணுன்னாலும் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இது கரெக்டான ஒரு பதம் வந்திருக்கு. இது நீங்கள் இதை அப்படியே எடுத்து நீங்கள் கரண்டியில் எண்ணெயில் விடுறதுக்கு இதுதான் கரெக்டான பதம். இப்போ நல்லா பதமாக வந்துச்சுங்க. இது நம்ம எண்ணெயில் விட வேண்டியது தான். இதுக்கு முக்கியமாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கணுன்னா 1 ஸ்பூன் நெய்யில் இந்த முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கியும் போட்டு இது பண்ணி போட்டு நீங்கள் அப்பமாக ஊற்றினீங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். தேவைப்பட்டவங்க இதை உபயோகப்படுத்திக்கலாம். தேவையான பொருட்கள்: 2 கப் அரிசி மாவு, 1 குழிக்கரண்டி கோதுமை மாவு, வெல்லம் 1 கப்பு, முளைக்கீரை 1 கப்பு, ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல்.
நெய் வாசனைக்காக, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையானது. இப்போ பாருங்க, இந்த எண்ணெயை சூடு பண்ண வச்சிருக்கேன் நான். இந்த எண்ணெய் சூடு ஏறிண்டே இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு ஒரு இதுவாக கரண்டி எடுத்து மிதமான தீயில ஒன்றொன்னா விடுவோம். இந்த பதம் பாருங்க எவ்வளோ திக்கா, அது உள்ள கரெக்டாக இது மாதிரி போய் உங்களுக்கு அப்பம் மாதிரி கிடைக்கும். இது எண்ணெயை நல்லா ரொம்பவும் இழுக்காது, சாப்பிட நல்ல மொரமொரனும் சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் சத்துள்ளதாகவும் இருக்கிறது. என்னடா இந்த அப்பத்தை நான் இத்தனை வீழ்த்திட்டேன்னு பார்க்குறீங்களா? இது அகலமான தட்டையான கடாயாக இருக்கிறதுனால என்னால் இத்தனை அப்பம் ஊற்ற முடியாது. குழியாக இருந்தால் ஒன்று தான் ஊற்றணும். நீங்கள் இந்த கீரையினுள்ள முக்கியமாக வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப நமக்கு குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அயன் நிறைய இருக்குது, கண் பார்வைக்கு, மலச்சிக்கல்லாம் நீங்கும். இந்த அப்பத்தை ஒன்றா இப்படி திருப்பிட்டு இந்த வாசனை பாருங்கள், ஊரே தூக்குற அளவுக்கு மனமாக இருக்குது. நம்ம அரைச்சி விட்ட மாவில் வந்து பச்சை கலரில் இருந்தது, இது பொருந்தி வரும்போது இந்த மாதிரி பொன்னிறமாக கோல்டன் கலரில் வரும். இந்த கீரையை பற்றி பார்த்தீங்க, இப்போ இந்த அடுப்பு தீ பார்த்தீங்களா மிதமாக இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு இந்த நிறம் கிடைக்கும் கோல்டன் கலரில். இந்த கீரை பூவில் என்னென்ன இந்த அப்பத்தில் கலந்துருக்கும்னு திருப்ப ஒரு முறை சொல்கிறேன் நான். பார்க்காதவங்க, நோட் பண்ணாதவங்க இன்னொரு முறை நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 கப்பு அரிசி மாவு, 1 குழிக்கரண்டி கோதுமை மாவு, 1 கப்பு வெல்லம், தேங்காய் துருவல் 1 கப்பு, ஏலக்காய் தூள், உங்களுக்கு விருப்பப்பட்டால் பொடியாக நெருக்கி கொஞ்சம் முந்திரி நெய் சேர்த்துக்கலாம், இது வாசனைக்காகவும். இது போட்டு எல்லாமே கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து இந்த மாதிரி ஒன்றொன்னா ஊற்றி இப்படி எடுக்கலாம். கீரையில் எவ்வளோ முக்கியமாக சத்துக இருக்குது. இதுக்கு சாயங்கால வேலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது, விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே போட்டு மேலே இன்னும் வேணும் வேணும்ன்ட்டு நீங்கள் இதை அடிக்கடிக்கும் செஞ்சு கொடுக்கலாம். கீரையின் மகத்துவம் எல்லாருக்கும் இப்போ தெரியும். இதில் வந்து உடம்பு டயட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க பார்க்கவங்க அவங்களும் இது பயன்படுத்திக்கலாம். இதில் அயன் கண்டிஷன் வெல்லம் கீரையிலையும் இருக்குது. இப்போ நான் கீரையை கரைச்சி வச்சுருக்க விழுதில் இவ்வளோ பச்சையாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நான் இது அப்படியே இந்த எண்ணெயில் விடுறேன் இதை. ஆனால் எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் அது கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் தீ குறைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் எல்லாத்துலேயும் ஒரு கப்பாக போட்டு இத்தனை அப்பம் வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கீரையை சாப்பிட்டு நம்ம திணிப்போம், வேண்டான்னு ஓடுவாங்க. அது இந்த மாதிரி அப்பமாக நீங்கள் செஞ்சு வச்சு கொடுத்து பாருங்கள். போட்டுட்டு இது 1 கப்பு மாவுக்கு இத்தனை அப்பம் வருது, நீங்கள் இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தினமும் டாக்டருங்க இப்போ சொல்கிறதுன்னா ஒரு 3 கீரையாவது உடம்புல ஒரு நாளைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்றாங்க. அதை நம்ம இப்படி கொடுத்து பார்ப்போம் குழந்தைங்களுக்கு, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அப்பத்தை நீங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக டிஃபன் பாக்ஸில் போட்டும் கொடுக்கலாம், ஆஃபீஸ் போகிறவங்க சாப்பிடலாம். இதை சாப்பிட்றதுனால ரொம்ப எனர்ஜி நம்ம கிடைக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ் இதில் ரொம்ப இருக்கிறவங்க, அதில் ஈடுபாடு இருக்கவங்களுக்கும் இதை டெய்லி சாப்பிட்டாலும் விட்டமின்ஸ் அவ்வளோ இருக்குது, எனர்ஜிக்காக இருக்க முடியும். நமக்கு பொதுவாகவே மலச்சிக்கல்னு ஒன்று இல்லைன்னாலே உடம்பு எந்த நோயுமே நம்மளை அண்டாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கீரையை நம்ம டெய்லி சேர்த்துக்கிட்டே வருவோம். பார்த்தீங்கன்னா இந்த அப்பம் எந்த மாதிரி வந்திருக்கு, இந்த முளைக்கீரையில் அப்பம் மாதிரி இப்படியும் செய்யலான்ற மாதிரி காமிச்சிருக்கேன் நான். இந்த ஒன்றும் இல்லை, இது 10 ஒரே ஆள் ஒரு 10க்கு மேலே கூட சாப்பிட்லாம். இது வந்து ஒன்றும் இதில் கெடுதி ஒன்றுமே இல்லை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அப்பத்தினால குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த அப்பத்துக்கு பதில் நம்ம வந்து இதை காரமாக செய்யணும்னா வடையாகவும் செஞ்சு கொடுக்கலாம், கடலைப்பருப்பு ஊற வச்சு அந்த மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம்.
பொதுவாகவே முளைக்கீரையை நம்ம வெறுமனே பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சி பூண்டு போட்டு கடைவோம். அதை இப்படியும் செஞ்சு கொடுக்கும்போது இது பலகாரமும் இருக்கும், குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதை பாருங்க, என்னமா ஹோல்ஸாக இருக்குது. இதில் ரொம்ப எண்ணெய் கூட குடிக்காது. இதை நீங்கள் அப்படியே புட்டிங்கனாலும் மொரன்னு கடைசி வரைக்கும் ஈவினிங் வரைக்குமே ஸ்நாக்ஸ் மொரன்னே இருக்கும். என்ன நேயர்களே, இந்த அப்பத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி செய்வது என்பது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.